அன்புக்குரிய இறைமக்களே, 2020 வருடத்தின் இறுதி நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனை பகுதியாக சங்கீதம் 100 தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 100 4வது வசனத்தை சிந்தனை வசனமாக தெரிந்து கொள்வோம். வசனம் 4: அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகின்றான். 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்க தேசத்திலே உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டிருந்ததான ஒரு காலகட்டம். 1863 ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் நவம்பர் 26ஆம் நாள் வியாழக்கிழமை நன்றியறிதல் கூட்டம் கொண்டாடப்படும் என்று சொல்லி தேசத்தின் மக்களுக்கு அறிவித்தான். இந்த நன்றியறிதல் கொண்டாட்டம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஐரோப்பியர்கள் புதிய கண்டமாகிய அமெரிக்காவுக்கு வந்து அங்கே குடியேறுவதற்கு துணை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வகையிலான கொண்டாட்டம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இந்த 100வது சங்கீதமும் ஒரு ஸ்தோத்திர பாடலாகவே கருதப்படுகின்றது. ஆலய தொழுகையிலே பங்கேற்கின்றதான இறைமக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு ஸ்தோத்திர பாடலாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று சொல்லி இறையியலாளர்கள் கருதுகின்றார்கள். ஆலய பிரகாரங்களிலே வருகின்றதான இறைமக்கள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான எல்லா நன்மைகளையும் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி இந்த 100வது சங்கீதத்தை பாடி ஆலய பிரகாரத்திலே கடந்து வருவர் என்று சொல்லி இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கிலாந்து நாட்டில் பல தேவாலய சுவர்களில் நினைத்து பார், நன்றி சொல் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை ஆலய சுவர்களில் மட்டுமல்லாது அனைவருடைய உள்ளத்திலும் பொறிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்களுடைய கட்டாயமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றதான குணநலங்கள் மக்களிடையே மாய்ந்து போயிருக்கின்ற ஒரு அனுபவம். நன்மைகளுக்கு வேண்டி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடி நன்மைகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஆண்டவரை மறந்து விடுகின்ற ஒரு அனுபவத்தை மக்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் நமது வாழ்வில் செயல்படுத்தும் நன்மையான செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி உணர்வோடு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்ப வந்து அவருக்கு நன்றி செலுத்தினாள் என்று வேதம் சொல்லுகின்றது. மட்டுமல்லாது கர்த்தருக்கு என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த குழந்தையை கர்த்தருடைய சமூகத்திலே ஆலய பணிக்கென சொல்லி அந்த குழந்தையை விட்டு சென்றாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஏனென்று சொன்னால், அன்னாளுடைய வாழ்க்கையிலே நிந்தையான அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த விடுதலை, ஆலயத்திலே வந்து அழுது ஆண்டவரிடத்திலே கேட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். எனவே அந்த குழந்தையை ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்னாளுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே நன்றி செலுத்துதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்லாதபடி உள்ளத்திலே பொறிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ததான எல்லா நன்மைகளுக்காகவும் நம்முடைய உள்ளத்தில் பொறிக்கப்பட்ட அனுபவத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆண்டவரும் இதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவதே தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளை போற்றி பாடுவோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். செபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, ஆற்றல் மிகு நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். காலை வேளையிலும்
உடைய இறை சமூகத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய உன்னத கிருபையினால் நீர் எங்களை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமது பிரசன்னம், உமது பேரருள் எங்களை தாங்க வேண்டுமாறு உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் நீர் எங்களை கண்மணிகளைப் போல பாதுகாத்தீர். தொடர்ந்து ஆண்டவரே உடைய இரக்கத்தினால் நீர் எங்களை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒரு வருட காலமாக ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். வேளையிலும் ஆண்டவரே, இந்த இறுதி நாளிலும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவருடைய மகிமை எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது தகப்பனே, இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும்படியாய் ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். உடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் முழுவதுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றோம். தேசத்திலே ஆண்டவர் நீர் அமைதியையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களும் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேற்றி செல்வதற்கு ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேசத்திலே வாழுகின்றதான மக்கள் ஆண்டவரே உம்மை சந்தித்தவர்களாக, உமக்குள்ளாக வாழ்கிறவராய் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் இரக்கம் செய்யும். இனமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே ஆளுகை செய்கின்றதான தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரும் உமக்குரியவர்களாய் உம்முடைய சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. இனமாக ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாட்களிலே தேசத்திலே ஆண்டவர் நீர் செழிப்பையும் சேமத்தையும் கட்டளையிடுவீராக. தேசத்திலே வளங்கள் பெருகி காணப்படவும், தொடர்ந்து ஆண்டவரே தேசத்திலே நன்மைகள் ஆண்டவரே அளவில்லாமல் மக்களுக்கு கிடைக்கப்பெறவும் ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நாட்களிலும் கொடிய நோய்களிலிருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நிறைவான பாதுகாவல் ஒவ்வொரு மக்களோடும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களும் ஏற்ற நாட்களிலே விடுதலை உணர்வோடு ஆண்டவரே சரீரத்திலே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியங்களை ஆண்டவர் நீர் அருள்வீராக. இனமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்றதான மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நீர் நிறைவாய் அளித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாட்களிலும் துப்புரவு பணியில் ஈடுபடுகிறதான மக்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கும் உம்முடைய பலத்தினால் ஆண்டவர் நீர் இடைகட்டி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமது காருண்யம் அவர்களை தாங்கட்டும், குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இனமாக ஆண்டவரே, இராணுவ பணியிலே ஈடுபடுகின்றதான இராணுவ வீரர்கள், காவலர்கள், இனம் ஆண்டவரே பல துறைகளிலே பணியாற்றுகின்றதான ஒவ்வொரு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் நீர் அளவில்லாமல் அளித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, போக்குவரத்து துறை, தனியார் துறை, ஆண்டவரை பொதுப்பணித்துறை என்று சொல்லி ஒவ்வொரு பணித்துறைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். சுயமாக தொழில் செய்வோர், ஆண்டவரே கடினமாக உழைத்து பணி செய்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீர் உம்முடைய திருக்கரத்தில் ஏந்தி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் களை தோங்கும்படியாகவும் குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் பெருகி காணப்படும்படியாகவும் ஆண்டவர் நீர் அருள் செய்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசம் முழுவதும் இந்த நாட்களிலே காணப்படுகின்றதான அனைத்து திருச்சபைகள் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. திருச்சபைகளின் வழியாகவும் ஆண்டவரை ஊழியங்கள் வழியாகவும் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய், இறை அன்பு வெளிப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, இந்த நாட்கள் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். எங்களுடைய திருச்சபை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையிலே எல்லா நன்மைகளும் பெருகி காணப்படும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, திருச்சபையிலே வாழுகின்றதான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நீர் நிறைவாய் அளித்தருளுவீராக. தகப்பனே, இந்த நாட்களிலும்
திருச்சபை குடும்பங்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாவலை ஆண்டவர் நீர் நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, அப்படி பலத்தினால் இடைகட்டி நடத்துவீராக. தகப்பனே, பலவீனங்கள் தாக்காதபடி தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். கால சூழ்நிலைகள், தட்பவெட்ப சீதோஷண நிலைகள் ஒன்றும் பிள்ளைகளுடைய சரீரங்களை தாக்காதபடி தேவன் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமது இரக்கமும் பேரருளும் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இன்னுமாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ததான பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பணிகளின் நிமித்தமாக அவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளும்படியாய் ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பணிகளின் வழியாக ஈட்டுகின்றதான ஒவ்வொரு வருமானமும் குடும்பத்திற்கு தேவையானதாய் அமையும்படியாக ஆண்டவர் நீர் அருள் செய்யும். இன்னுமாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் திருச்சபையின் வளர்ச்சி பாதையிலே ஈடுபடும் பொழுது ஆண்டவருடைய கரம் அவர்களோடு தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து திருச்சபையானது ஆண்டவரை குன்றின் மேல் ஏற்றப்பட்டதான தீபஸ்தம்பமாக அனைத்து மக்களுக்கும் ஒளி கொடுக்க ஆண்டவர் அருள் செய்வீராக. திருச்சபையிலிருந்து ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நாங்கள் உம்மண்டை சேர்ப்பதற்கு ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நன்மைக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவித்து அரசாளும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாட்களிலே ஆண்டவரே, நடைபெற இருக்கின்றதான ஒவ்வொரு கூடுகைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உடைய நிறைவான பாதுகாவல் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களோடும் நிறைவாய் தங்கியிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து பல மக்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே பலவீனத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிகின்றேன். பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்படி பலத்தினால் இடைகட்டுவீராக. இது காருண்யம் அவர்களையும் தாங்கும்படி ஜெபிக்கின்றோம். திருமதி சாந்தி அம்மா அவர்களுக்காக, இனமாண்டவரே செல்வி அவர்களுக்காக உடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவீராக. பலவீனங்களை மாற்றி போடும் பூர்ண சுகத்தோடு ஆண்டவர் தம்முடைய மக்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். உடைய கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். இனிமாக ஆண்டவரே, பலர் இந்த நாட்களிலே வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவரே பணி நிமித்தமாக இல்லங்களுக்கு வர முடியாதபடி தங்கியிருப்பதை ஆண்டவர் நீர் அறிகின்றேன். அவர்களையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே அவர்களும் இல்லங்களுக்கு கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நாமத்தை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய பெரிய கிருபைகளை ஆண்டவர் நீர் தருவீராக. தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் செய்யும். உடைய இரக்கமும் தயவும் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவர் நீர் எங்கள் உள்ளங்களை ஏவி அருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். நன்மை நாள் முடி சூட்டுவீராக. நாமும் மாத்திரம் எங்களிலே மகிமைப்படட்டும். வாழுகின்ற பகுதிகளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு தங்கியிருந்து உமக்கு சான்றாக நாங்கள் பயன்படுவதற்கு ஆண்டவர் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தேற்றவாள நாம் தூய் ஆவியரின் நீங்கா நல்லுறவும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.